இந்த காவல்துறைக்கு வந்து கிரைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மிகவும் கடமைப்பட்டவனாகிறேன். வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ நம்ம வந்து விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். அதாவது அனைவரும் நீங்க பார்க்கணும், இதனுடைய பலனை வந்து எல்லாருமே அனுபவிக்கணும். எனக்கு வந்து திடீர்னு ஃபோன் வந்தது, மருந்து அடிச்சுன்னு இருந்தேன் நான் ரோஸ்ல. திடீர்னு ஃபோன் வந்தது, எங்க மருமகன் பேசினாரு. மாமா, எனக்கு வந்து 4000 ரூபாய் காசு வேணும், இந்த அக்கௌண்ட்டுக்கு போடி, என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபா இருக்கு மாமான்னு சொல்லிட்டு குரல் வந்தது. குரல் கேட்ட உடனே எங்க மருமகன் பேர்ல எனக்கு மரியாதை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுக்காத விட்டுட்டுனா என்ன பயங்கரமா திட்டுவாருன்னா ரொம்ப திட்ட மாட்டாரு, ஒரு மாதிரியா பேசுவாரு, என்ன நம்பலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுவாரு. அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு நம்பர் சொல்லுப்பாங்கன்னா நம்பர் சொன்னாப்புல. நான் 4000 ரூபாய் தான் கேட்டாப்புல. 4000 ரூபாய் நான் போட்டுட்டேன். ஏன்னா 7000 ரூபாய் இருந்தது, கேட்டுருந்தா போட்டிருப்பேன். 4000 ரூபாய் போட்டுட்டேன். போட்டுட்ட உடனே நான் யோசிக்கிறேன், நம்ம எதுக்கு வேற நம்பருக்கு போட்டோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். உடனே ஃபோன் பண்றேன், தெலுங்குல பேசுறாப்புல. அதாவது கேரளா பாஷையில வந்து மலையாளி மாரி பேசுறாப்புல. எனக்கு சந்தேகம் வந்துட்டு, ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் பேசுனத. அப்புறம் 2வது ஃபோன் பண்றேன், அந்த ஃபோன் நம்பர் ஒருத்தர் கொடுத்தாரு, அவருக்கு ஃபோன் பண்ணாலும் அவரு எடுக்கல. நம்ம வந்து போட்டோம், சுவாக போட்டுட்டோம் அந்த காசுன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ண, நம்ம செல்லுலே ஃபோன் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வுக்காக யாராவது உறவினர் போல பேசினாலோ யாரையும் நம்பாதீங்க, 10 அது என்ன நம்பர் பாது, அந்த நம்பர் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ரொம்ப எனக்கு கால் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்து எடுத்த உடனே உண்மையை சொன்னேன். அவங்க நம்பர் வாங்கிக்கினாங்க, அதாவது காசு போட்டேன்னு அந்த நம்பர் வாங்கிக்கினாங்க, அவன் பேசின நம்பரும் வாங்கிக்கினாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, விழுப்புரம் வந்து டிஎஸ்பி அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. கிரைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போட்டு அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. அங்கே போன உடனே என்ன பண்ணாங்க, ஸ்டேட்மெண்ட்டு அந்த பேங்க்ல இருந்து நீங்க அனுப்பின ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுன்னாங்க. ஒரு நாள் ஆகிப்போச்சு அந்த இதுக்கு போய். 2வது நாள் எல்லா வேலையும் விட்டுட்டு மெனக்கெட்டு போனேன். இது ஏன்னா காசு வந்து 4000 ரூபாய் பெருசு இல்லை, நம்ம வச்சு கழுத்து அறுத்தானே, அதான் எனக்கு பெருசு. என் மருமகனே பேசி என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஒரு நைட்டு பூரா தூக்கம் இல்லை. அப்புறமேட்டு என்ன பண்ணா, நான் மறாவது நாள் வந்தேன். மறாவது நாள் வந்து என்ன பண்ணேன், ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல போய் கேட்டேன். பேங்க்ல பட்டுன்னு கொடுத்தாப்புல. எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட சமர்ப்பிட்டேன். 501 அந்த நான் புகார் அனுப்பின அந்த ஃபார்மினுடைய நம்பரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா நாங்க ஃபோன் பண்றோம், நீ போன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல்தான் இதனுடைய முழு இதுவே. நான் 10 வாட்டிக்கு மேல அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை காசு போட்ட உடனே. ஆனா இப்ப என்ன பண்றான், ஃபோன் பண்ணி வந்து சரண்டர் பண்ணு, அதை வந்து வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு திடீர்னு நேத்துல இருந்து ஃபோன் பண்றான். என்னான்னு கேட்டா, நீ வந்து போலீஸ் கிட்ட வந்து, நீ கிரைம் கிட்ட வந்து நான் தெரியாம போட்டுட்டேன். ஏயா, என் மருமகன் தானே பேசினா, அது மாதிரி பேசிட்டு இன்னைக்கு தெரியாம ஐயோ என்னை மன்னிச்சிடு, நான் சாரி என்னை மன்னிச்சிடு, என்னை வந்து அதை இது கேன்சல் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. என்ன கேன்சல் பண்ணி விடுன்னு கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஆதார் கார்டு, அவனுடைய பேங்க், எல்லா பேங்க்கும் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த காவல்துறைக்கு வந்து கிரைமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மிகவும் கடமைப்பட்டவனாகிறேன். இது 4000 ரூபாய் பெருசு இல்லை. நிறைய மக்கள் வந்து 1 ரூபாய்க்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வந்து 100 ரூபாய் ஒரு சாப்பாடு, அந்த 100 ரூபாய் சாப்பாட்டுக்கு வந்து இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஜனங்க. அது மாதிரி மக்களுக்கு என்ன 4000 ரூபாய் குத்துட்டு இருந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். ஆனா அவன் கேட்ட விதம் வேற, அவன் வாங்கின விதம் வேற. நான் ஃபோன் பண்ணா எடுக்கல, அதே கிரைம்ல போயிட்டு ஃபோன் பண்றோம், அப்பயும் எடுக்கல. இதனால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, வவுத்தெரிச்சல் ஆகி போச்சு. இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. இப்ப ஒரு நாளைக்கு 30 வாட்டி ஃபோன் பண்றான், வாங்கன்னு. அவரு வரமாட்டாரா, நான் தான் போய் கிரைம் கிட்ட போய் நான் போய் சரண்டர் பண்ணணுமா, சரண்டர்ன்ற வாபஸ் வாங்கணுமா. நான் தெரியாம போட்டுட்டேன். அவரு வந்து ரிலீஸ் பண்ணுங்க, அவர் 4000 ரூபாய் எனக்கு குத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் போற மாதிரி கிடையாது. கிரைம் ஃபோன் பண்ணாங்கன்னா போவேன். நானும் வந்து புகார் கொடுக்கணும், இது மாதிரி கேட்கறான்னு சொல்லிட்டு நானும் கொடுக்கணும். இன்னைக்கு தான் கொடுக்கணும், நேற்று ஞாயிற்றுக்கிழமையா போச்சு, இன்னைக்கு கொடுக்கணும். கொடுப்போம். நிறைய நண்பர்கள் வந்து இந்த போன் மூலியமா கேட்கும் போது என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஒரு 10 ரூபாயா இருந்தாலும் அது உரியவங்களுக்கு போற மாதிரி, ஒரு ஏழை கையை கால் வரல, ஒரு பாவமா இருக்குன்னா அவங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி திருட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க தயவு செய்து. அப்படி கொடுத்தாலும் நம்ம கிரைமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இன்ஃபார்ம் பண்ணாதான் விட்டுறாதீங்க.
ஒரு 5 நிமிஷம் மெனக்கெட்டு அதை செய்யுங்க. செஞ்சுட்டு அதை விளக்கமா என்னன்னு பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உண்மையான நிகழ்ச்சி, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நான் ஏமாந்த விஷயத்த தான் நான் சொல்றேன். இப்ப கேஸில் தான் இருக்கு. அது என்னன்னு இனிமேல் தான் போகும்போது தெரியும். நான் போய் பார்த்து அவரு கேட்டாதான் தெரியும் அதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவனை உள்ள தள்ளனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் 4000 ரூபாய் வானே வேணாம், அவனை எப்படியாவது வச்சு செஞ்சிடணும். அதான் என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்பா.